ஒரு நாட்டில் போய் வருவாங்க. அவன் வந்து சாம்பார் சாதம் எதுவும் போயிடுச்சு. சாம்பார் சாதம் எதுவும் பிரியாணி இதாண்டா ப்ரொவைட் பண்ண முடியும். சாப்பிட்டா சாப்பிட போதும். சாப்பிடவே இல்லை ப்ரோ. கட்சி சாஸ் ஸ்போர்ட்ஸில் பார்க்கணும்ல. இது பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிடல. நான் சாப்பிடல. சாம்பார் ரைஸ் மட்டும் சாப்பிட்டேன். எனக்கு தயிர் பிடிக்கும். தண்ணி பயங்கரமாக தாக்குது. ஆனால் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் ரூபேஷ் வந்துடுவேன். 10 மணிக்கு முடிஞ்சிடும்டா. நான் ஆக்சுவலாக அங்கே கெஸ்ட்டாக வரேன்டா. சரி, அப்போ நீ வரமாட்டேன். சரி சொல்லு. Good shot. ஓடவே வேணாம். கூலா ஓடவே வேணாம். மீட் பண்ணாலே போதும். அது எடுக்கிறீங்க சும்மா. எனக்கு ஒரு லிங்க் தர மாட்டேங்க. நான் லிங்க் கொடுக்க முடியாது ப்ரோ. அது அவர்கிட்ட தர மாட்டேங்கிறது. இதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? சரி, இதெல்லாம் எடுத்து வைங்க. நீங்கள் டீம் நல்லா வாங்கிக்கோங்க. சரவணன் சாருக்கு மெசேஜ் வந்திருக்கும். வீட்டில் வடை பாயாசத்தோடு இருக்குது. அந்த எப்போ வடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, எப்போ வருவீங்கன்னு கேட்கும். அதான் பாயசத்தில் பாதாம் பருப்பு போடலாம், முந்திரி பருப்பு போடலாம். தெரியுதா? இல்ல சார்
நான் வந்து கிளியராக சொன்னீங்க தெரியுமா ஃபோன் நம்ம ஷாமோட ஃபோன் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க ஒன்றும் கிளியர் இல்லை வந்து பார்த்துட்டு கிளம்பிடுவாருன்னு சொல்லிட்டு நல்ல ஷாட் பரவாயில்ல சரியான சார் சரவண பேட்டிங் என்ன ஒரு சின்ன கதையா இருக்குன்னு பவுண்டரி ஃபீல்டரும் ஓட மாட்டுறாரு, பேட்ஸ்மேனும் ஓட மாட்டான். தாத்தா பால் எல்லாம் தர மாட்டேன் போயிட்டு. ஆனா போன வாட்டி கொடுத்தாரு ஒரு பால்.
தாத்தாடி செமையாக ஊகுது. 80 பால் திருப்பி ஓடுறா பாய், வெளியே வெளியே வெளியே. திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பார்த்துட்டே இருக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே 2 ஃபீல்டரை வச்சும் அந்த சுற்றுறாரு. வாட்ச் பண்ணி ஆடு பாக்கிறதுக்கு. Good shot, boy. நல்ல ஷாட். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். மீடியம் நல்லா இருக்கு மிஸ்டர். 29 bro. 3 overs 4 overs வந்துச்சப்பா. வாட்ச் பண்ணு லோதே வாட்ச். நைஸ் ஒன். Good run, good run, good run. Good running. புரியல. சரி வா வா, அப்படி பின்னாடி வந்து சைலண்டாக வா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வராது. நல்லா இருந்ததா பாய்.
கட்டிட்டு வச்சாலும் டி பவுலர் ஃபெலிக்ஸ் தானே ஓடுறா போய் அறா போய் அவ்வளோதானா இடம் நிறைய இருக்கு உட்காந்து தாத்தாங்க கேசியம் ஷாட்ரா போய் ஓடு ஓடு 2 போ அடுத்த நாள் 2 போலாம் நல்லா இருக்கு டென்ஷன் டைம் பண்ணி எங்கெங்கே டீ குடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் வாங்கி சொன்னால் சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படியே போடுங்க அடுத்த பால் முன்னாடி போட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கிரேட் ஷாட் பாய் பேட்டிங் வச்சு எவ்வளோ பெண்ட் பண்ணி நிற்கிறார் பார்த்தீங்கன்னா இல்லையா நல்லா இருக்கு ரூபேஷ் ஐஸ் ஆன் தி பால் பாய் டூ குட் போட் நைஸ் ஒன் நல்லா இருக்கு அவங்க கேப்டன் டெய்லி செலிப்ரேஷன்லேயே வந்துக்கிறதா என்ன பண்ணுறது போடு அதானே அதை போடு வாட்ச் பண்ணி 2 பால் நியூ பாலர் அவசரமே இல்ல நியூ பாலர் ரெண்டு விட்ட பார்த்தானே இதுதான் நிற்கிறான் இங்கே வெளியே சொல்லிட்டாங்க சேட்டா போனவன் சேட்டா இல்லையே இப்போ போன வாட்டி இவர் தீபகை சொன்னார் அவங்க வாங்க போடுறா ஆவி டே ரெகுலர் ஓப்பனர்ஸே இறங்கிட்டு வச்சு நான் பின்னாடி இறங்குவேன் பரவாயில்ல இட்ஸ் ஓகே ரூபேஷும் இந்த மிதுனும் அவங்க நல்லா ஆடுறாங்களே ஏன்னா எலைட்டில் உனக்கு உள்ள மேட்ச் எல்லாம் பார்த்து தானே இருக்கேன் இல்லை மேட்ச் எல்லாம் 2 கீப்பர் காய்ச்சி கொடுத்துட்டேன் ரொம்ப மைல்டு வச்சேன் இவர் பேட்டில் படவே சும்மா அப்போ இல்லை தீபம் சொன்னார் இல்லை அவுட்டு அவர் வந்து 2 டைம் சொன்னார் என்னது நல்லா மிஸ் ஆகி அவுட் ஆகி சொன்னாராம் ஜாட் ஆகிட்டு அதான் சொல்கிறார் அவர் வந்து பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க ஆடிக்கிறார் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் ஆகி அந்த தோட்டத்துக்கு வெளியில் யாராவது விவசாயம் பண்ணிக்கலாம் கூட அந்த சவுண்டு கேட்கும் மோட்டார் சவுண்டு கேட்டுச்சு பொழிச்சு அடிச்சு போயிட்டு அது போய் பேட்டில் போய் பேட்டில் ஆடுறா சாடுறா பாய் சாடுறா டேய் விசாரா போய்
அதான் நேரத்துக்கு ஆரம்பிச்சு ஆமாம் எம்பி நின்று நேரம் காமிச்சிட்டு நேரம் சின்ன வீட்டு நேரம் அப்பேரை பார்த்துக்கிங்க தினேஷ் என்ன கார்த்தி ஒரே பண்ணா 2 நாளா நீங்க புதுசா இருக்கா பிடி இதெல்லாம் நடந்து காத்தடிக்கிறது சரியில்லை. இதுல இருந்து டைரக்டா காலில் தான் போட முடியுமா? அவர் லிங்கே தர மாட்டேங்கிறாரு. அது கால் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க. ஆடுற பாய் வேற நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஜி ஆல்கஹால் இருக்கா ஜி உங்ககிட்ட? பிரச்சனை இல்லை, வேற கம்பெனி மாறிட்டேன். சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ். நமக்கும் ஆள் இல்லைன்னா ஆடுவேன். பண்றேன் 75 டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. குழந்த மாதிரி பார்த்துக்காரு, ரத்த பூமியில இறங்கி விட்டுக்கிறாரு. ஒரே கலவரமாக தான் போயிட்டு கிரேட் சார் டெய்லி வெட்டு குத்து தான். குட் கால் புரியல. கேமரா நல்லா இருக்கு. குட் ஐஸ் ஆன் தி பால். இங்க வைங்க. இல்ல கேமரா மறுபடியும் வானத்தை தான் பார்க்கணும். இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதாயா? தெரியுதா? அவுட் ஜி கீப்பர் பேரு டேனிஷ். ஒரு 8:30 இருக்குமா? 8:30 இருக்குமா நைட்டு? நைட்டு இப்போ நம்ம டைம் என்ன? புத்தாண்டு வாழ்த்துக்கெல்லாம் நல்லா தான் அனுப்புறீங்க. பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. 20 லட்சம் போட்டு நானும் போயிருக்கேன். அடிச்சாரியா Good batting. Looking good. சிவா Rupesh, rest எடுத்துக்கலாம். சிவாஜி திடீர்னு உசுரம் கொடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட ஹிட்டாச்சி இல்லைன்னு நினச்சிட்டுங்களா? 3x தான் இதுதான் போக மாட்டேங்குது. மேக்ஸ் அடுத்து செப்டம்பர் அக்டோபர் வரையும் என்னப்பா செப்டம்பர்ல முடிஞ்சிடும்ல. 3 சீசன் ஈஸியாக பிடிச்சிட்டு ஒரு மாடு தான் நம்ம போய் கூட்டு வந்துட்டு ஆமாம் இது நேராக வாங்கிட்டு நம்பர் நின்று சாவை அடிச்சிருந்து என்னை போய் சோப்பு டிஃபன் பண்ணு அடிச்சிருந்தா 6 போயிருக்கும். ஓடு இதோட இது வந்து 3x தான் மேக்ஸிமம்.
த்ரீ மேக்ஸ் அவ்வளோதான். இவரோட அவ்வளோதான் போகுது இன்னைக்கு. ஒரு கிளாஸ் முன்னாடி நீங்கள் தானே ஓன் ப்ரொடக்ஷன் சொல்கிறா கேட்டிருக்கோம். ஃபீல்டர் நேம் நந்து வரை கேட்டேன், அவர் வந்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு இருக்கான். லாரன்ஸ்ட்டு கேட்டேன், இல்லைன்ட்டான். பேடு கட்டிருக்கோம். சரி, அது நம்மளே டென்ஷன் ஆகாமல் பேசுவேன். லே சிவா 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 டேய் திரும்பி விட வினோத் கூப்பிட்றாரு. வினோத் கூப்பிட்றாரா? பேசணுமா அவன்கிட்ட? வினோத் கூப்பிட்றாரு. வா வா. நிறைய பண்ணலாம். நல்லா இருக்கு. பேட்டு க்ளவுஸ்னு வராரு. பவுலர் என் மறைகிறாரு. ஓகே ஓகே. கமல் போவோமா? வினோத் பார்த்தாரன். Tolos 101. வரமாட்டான் ஜீவன். விரும்பியே பார்க்க மாட்டேன். நல்லா இருந்து ரூபேஷ். 40 இல்லை 30 இல்லை 100 குடிச்சா சைனஸ். எல்லாருக்கும் அப்படியே ஆடுங்கண்ணா. ஜேசிசி தானே அந்த மாப்பிள்ளை கிரவுண்டு நம்ம தானே. இது இந்த ஸ்டேஜ்
தேர்ஸ்டே ஆடினதா தேர்ஸ்டே ஆடினதாடா நான் தான் ஆமாம் 32 32 ஆமாம் டூ குட் டேய் ஆள் எங்கே வச்சு பரவாயில்ல லவ்லி ஷாட் நல்லா இருந்தது ஐஸ் ஆன் தி பால் டேக் யுவர் டைம் ரிலாக்ஸ் ஏன் கொண்டு வச்ச ஏய் வணக்கம் குடிச்சிட்டு அப்படியே காய்ச்சல் நம்ம குடிக்கலாமா அது குடிக்காது ஐ சரி பண்ணு காய்ச்சல் இருக்குதா குடிக்கணும் நல்லா இருந்ததுடா லவ்லி ஷாட் அட அப்படியே ஆடுங்க கூல் ஆடுங்க அவுட் ஆன் வந்து சுரேஷ் அவுட் செட்டாக போட வாய்ப்பு இருக்கு 34 34 என்னஞ்சு போடுறான் வெளியே 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 உஷார் உஷார் டிரைவர் பால் அடிக்கக்கூடாது பால் போய் மூவ் பால் எங்கே கரெக்டாக சொன்ன 5 जी बैचलर जी இவங்க டீம் நவீன் அசோக் டீம் सर स्कोर सर 117 117 நவீன் 13 இல்லை ப்ரோ 2 பால் 13 தான போயிட்டு இருக்கு 13.4 14 போயிட்டு அடுத்த அசோக் வினோஜி சரவணனோட மாமா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லை என் ஒய்ஃபோட மாமா நான் சிட்டி எங்கள் சின்சினாட்டியில் இருக்கார் டிசிஎஸில் இருந்தார் பேசணும்னு சொன்னார் நான் நவதீப்போட கான்டாக்ட் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் சின்சினாட்டி அவர் பயோ உடம்பு சரியில்லை பேசல போல இந்த வாரம் வேணா பேசலாம் गुरुनाथा Watch and play, watch and play. கோல் அவுட் ஆனது நவீன்
ஆக்சுவலாக பின்னாடி கூட யாருனா இருந்தாங்கன்னா பேசிட்டே போயிடலாம் பைபாஸில். தனியாக போகும்போது நிறையா தூங்கிட்டு போயிருக்கேன். பைக் காரில் அந்த முட்டை அங்கே போகிறப்ப மட்டும் உதவி பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். வண்டியில் இந்த ஓல்ட் நோ பால் தான். ஒரு லாஸ்ட்டு இயர் ஒரு இன்சிடென்ட் வேறு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டிடு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரன் என் ஒய்ஃப் கூட தப்பாக இருந்தான் பார்த்து அடிச்சிட்டன்ட்டு பிடிச்சிட்டானுங்க. அடுத்த நாளே பாண்டிச்சேரியில் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அது ஆல்ரெடி ஒரு ஆளை கொண்டு எரிச்சிருக்காங்க. போலாம் ஆளை கொண்டு எரிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு இது திருநீர்மலை அந்த ஏரியாவில் நிறைய மட்டும் நடக்கும். அந்த குப்பை கிழங்கு வீடு இருக்காது அந்த ஏரியாவில். 125/7 4 rows last 9 minutes to 3 overs. Bro! Umpire bro! Eyes on the ball, good. Watch and play. நான் சொல்றது அவனுக்கு புரியும். நாங்க ரெண்டு பேரும் பேசிச்சா. வாடு. ரோபே பேட்ல வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டு அதை கேட்க வேண்டியது எங்கே இங்கிலீஷ் சாரி பேர் பிளேட் அது இல்லை போயிடல. ரெண்டு நல்ல ஊர் போட்டேன். ஒரு 2 ஓவர் ரன் ஓவர், இது ஒரு ரன் ஓவர். லாஸ்ட் 4 ஓவர் சுரேஷ்மா, லாஸ்ட் 4 ஓவர் இந்த இடத்துல போட்டார்ல அவர் தானே? அவர் தான். जी बॉलर गुरु தானே? ஆஃப்டர் 10 வந்து ஸ்லோ ஆகிட்டேன். ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ. அடையில் 5 ஓவர் 35 ரன் தான் 10 to 15ல் 4 விக்கெட் நினைக்கிறேன். ஏய் எந்த சேனல் வச்சுருக்கீங்க? 22 டிவியில் என்ன எரர் இருக்குன்றது கேட்குறாங்கப்பா. நான் பேசிட்டு நீ எதுக்கு கால் பண்ணுற? ஒயிட் பால். வரலையா போ. அம்மா எதுக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க? அம்மா எதுக்கு கால் பண்ணுறாங்க?
கார்த்திக் Fielder name. இந்த மீன் லீக் ஆனா ஆமாம் கேட்ச் இவங்க பேரு கார்த்திக் எக்ஸ்ட்ரா செட்டப் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்து இப்போ மாற்றி போட்டாங்க லாஸ்ட் மந்த்து ஐடி மாற்றினா சரி ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் தேர்ட் பிளேஸ் டடா நல்லா ஃபேமிலி இருக்கும் வால்பறை இப்போ எப்படி கிளைமேட் எப்படி இல்லையா நல்ல கிளைமேட் ஓகே இது பாருங்க ஏன்னா செட்டப் பாக்ஸ் ப்ராப்ளம் மாற்றிட்டாங்க கடைசியாக உங்களுக்கு போட்டாரு இல்லை லாஸ்ட் டைம் இது நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்தீங்க அந்த இல்லை அந்த பசங்க 3 பேரையும் கூட்டு போயிட்டாரு போல 13047 இந்த ரவுண்ட் சும்மா வெளியே அடிக்கிறீங்க ஆ ஸ்கோர் கம்மி ஆச்சு ஆமாம் போல் அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு 91 15 ஓவருக்கு 125 தான் இருந்துச்சு விக்கெட்டும் போயிடுச்சு இந்த பையன் அவ்வளோதான் 8 விக்கெட் விழுந்துருச்சு இந்த பையனுக்கு இன்னொரு லாஸ்ட் ஓவர் அவனோட லாஸ்ட் ஓவர் கரெக்டாக ஓவர் டபுள் பண்ணுறாங்க போயிடலையா மேட்டு வெளியே ஓகேடா அது என்ன லோகடா முன்னாடி ரெட் பிச்சர் ஒயிட் சைட் மேன் போட்டுருவாங்க சைடு தான் அம்பேர் கொடுக்க மாட்டார் போல நீ பேட்ல ஆடு அம்பேர் கொடுக்க மாட்டார் போல நீ ஆடு பேட்ல ஆடு சிவா ஃப்ரெண்ட் ஆளக்கணும் சிவா தெரியல அவர் வரல இது சொல்ல காஷ்மீர் இருக்கிற மேட்ச் தெரியல அங்கே ஒரு 70 அடிச்சது முடியாதா கட்டி ஆமாஜி
பவுலர் குரு தானே? ஓவர் முடியலையா? பரவாயில்ல காத்துடா, நல்லதானா ட்ரை பண்ணா, கரெக்ட் தானா ட்ரை பண்ண. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. காற்று வெளியிடை, இந்த ஓவர் முழுக்க காற்று வெளியிடை. ப்ரோ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்டா. ப்ரோ பவுலர் நேம் பவுலர்டா ஃபெலிக்ஸ். ஓபேனா தோ சார்ஜர்னா. So 150 target bro. 150 target na.
जी स्ट्राइकर 3-0 नॉन स्ट्राइकर मिथुन मिथुन यार அவங்க டீம் ஜெயிக்க தெரியாது जी स्ट्राइकर यार मुकिल स्ट्राइकर यार नॉन स्ट्राइकर यारப்பா ಟೀಚರ್ ಅಂಡ್ ಸ್ಟ್ರೈಕ್ ನಾ ಮಹೇಂದ್ರನ್ ಯಾರು ಸ್ಟ್ರೈಕ್ மகேந்திரன் அது மதியேந்திரனா மகேந்திரன் பாரதிதாசனா பாரதியா மகேந்திர தேவன் தானப்பா இருக்காங்க நீங்க வச்சிருப்பீங்க தெரியாம நம்மளுக்கு தெரியல அவுட் 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 கோல்டு இல்லையா கேட்சா டிஆர்எஸ் இருக்குப்பா இங்க வெயிட் பண்ணலாம் ஸ்ரீ நீ பரல வரைக்கும் வெயிட் பண்ணு ஸ்ரீ बाउंड्री இல்லை 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 ஏ சூப்பர் டேய் மிதுன் 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 வெயிட் பண்ணுடா மகே அவசரப்படாத ப்ரோ சிவா தானே போல சிவாப்பா எப்படி இருக்கு நீ போய்ட்டு நான் ஃபீலிங் பண்ண முடியாது நானே காய்ச்சல் அடிச்சு ஏய் அதெல்லாம் 2 அடிக்கலாம் 40 2 20 நின்று இருக்கேன் காய்ச்சல்லாம் ஒண்ணு கிடையாது எந்த போடி
நின்று பாரு, நிற்கவே முடியல. சாவ வெயில், சரியான வெயில். ஹெல்மெட்டை கேட்டால் தலை சுத்துச்சு. ஒரு அதனால தான் கேப் போட்டேன். கேப்பை போட்டால் ஹெல்மெட் போட்டால் எல்லாமே போதும்னு சொல்லிட்டேன். ஹெல்மெட் என்ன போட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஒழுங்காக உள்ளே போட. புது சொல்ல அப்படின்னா டைட்டாக இருக்கும். போட்டு நீ மூக்கப்பட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. நான் இவனெல்லாம் 6 அடித்தான், 4 அடித்தான். அதுக்கப்புறம் வந்து 10 ஓவருக்கு கழிக்கும். அதுக்கு 10 ஓவருக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஸ்ட்ரைக் வரும். ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு சரியான லைன் விட்டான். அவன் நல்லா பேசு. அவன் எப்படி சிவா பேச போடுறான். அவன் எதுவும் 130 எல்லாவோட பேச போடுறான். எனக்கு தெரிஞ்சு 130 போட்டான். 130 போட்டு மாட்டான். நான் தான் உன 5 ஓவர் முடிச்சு உங்க கேம். அந்த பால் மெதுவாக ஆடுனீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆடு மெதுவாக ஆட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? சொன்னேன் டிஃபெண்ட் சொன்னேன். நீ பாலை பார்க்காம டிஃபெண்ட் பண்ணுறேன். நீ பாலை பார்க்காம நீ என்ன பண்ண தெரியுமா? டிஃபென்ஸ் தான் போனேன். ஏன்னா உள்ளே வந்த பால் நீ சுற்றி தானே போல்டு. நீ என்ன நீ டிஃபென்ஸ் வச்ச. ஆனால் பாலை பார்க்காம இங்கே பாரு. நீ கையை பார்த்து இருக்கிற பாலை பார்க்கணும்டா. கீழே நீ கீழே பார்த்தா பால் கீழே அடிக்கணும். யாருக்கு எதுக்கு வச்சுருக்கேன்? ஃபீல்டு நீ தான் போகணும். சூப்பர் பவுண்டரி. என்ன பண்றீங்க எல்லா பாலுக்கும்? இல்லனே அந்த ஸ்லாட் ஆடுறது பார்த்தா ஃபுல்லா கரெக்ட் பா. லாஸ்ட் பால்லாம் 6 ஒரு பால் 6 ஒரு பால் 4 அடிக்கலாம். அப்படி ஈஸி கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் தான் ரைட் மோஸ்ட்ல பா. அது மாதிரி தான் போடுவாங்க. சரியான ஷாட். இப்படி ஆடுடா. பாலுக்கு வெயிட் பண்ணி பாலுக்கு ஆடுடா. அங்கே காஸ்ட்லியா ப்ரோ? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா. ஓ, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. கொரோனா பியர் வந்து எவ்வளோ 450 500 ரூபாய் ஏதோ சின்ன பியர் பாயிண்ட்டு. அங்கே வந்து 120. அதை பார்த்து நீ கேப் வச்சு வந்துட்டேன். நான் வந்து நவரும் ஆனால் ஃபீல்டர் அதே நேரத்தில் நான் பிடிப்பான் பாலை. ஓகே பால் எனக்கு வரட்டும்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டாப். நான் தான் சொல்கிறேன். ஏன்னா ரிஸ்க் இல்லை. நம்ம தேவலாம் பேர் ஸ்டாப். நீ என்னன்னு வச்சுக்கோங்க. நீ நான் என்னென்னா 5 ஓவர் ஃபஸ்ட்டு 5 டயர்டாக மாதிரி நம்ம இன்னொன்னா 5 ஓவர் நல்லா இப்போ 2 வந்துடும். 10 ஓவரில் வரும். விக்கெட் போடணும்னு வச்சுக்கோங்க. நான் உடனே மற்றவங்களும் கான்ஃபிடன்ட் ஆகிடும்ல. மிச்சம் 5 ஓவர் அடிக்கலாம். இல்ல போ போ அவ்வளவுதான். அம்பையர் ஏன் அப்படியே நிற்கிறாரு? பவுண்டரி. ஹலோ ஆண்டி நவதீப் கிரவுண்டில் இருக்கான். அந்த ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. படிச்சுட்டாங்க 2 பேர் எவனோ ஒருத்தர் அவங்க ஊரில் யாராவது கஷ்டப்படுற இதுதான் நான் டிக்கெட் பண்ணேன். பலார்னு ஒரு அரை. ஆக்சுவலி இது கிரவுண்டில் அவங்க தான் போடுவாங்க. ஆக்சுவலாக அங்கே இருந்தது இங்கே மாற்றிட்டாங்க. வா எங்கேயோ போயிடுச்சு. பட்ட உடனே தெரிச்சுட்டு போயிடுச்சு.
எடிட்டிங், டிசைனிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் ஆள் செம்ம டிமாண்டு இன்னைக்கு மார்க்கெட்டில். டென் இயர்ஸ் முன்னாடிலாம் எடிட்ரு டிசைனரை மதிக்க மாட்டாங்க. 10,000 சம்பளம் கிடச்சா பெரிய விஷயம். சொந்தரம் கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் அடே அண்ணா நமக்கு அவர் பவர் பேங்க் அண்ணா என்ன கொஞ்சம் நேரம் ஆயிட்டு வரீங்களா? சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அடுத்த மேட்ச் உடனே ஸ்டார்ட் ஆயிடும். ஆமாம், சாப்பாடு நான் சொல்லிட்டேன், வாங்கிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் ஃபுல்லாக போகிறாங்க. நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க? அது பிஹெச்டி பண்ணுறீங்க சார்? நான் ப்ரொஃபஸர். எந்த காலேஜ்? அவன் தான் சொல்கிறான்ல, அவனுக்கு வேணும்னா ஃபோன் அடிப்பான், இல்லைன்னா எடுக்க மாட்டான். சரி பார்ப்போம், சாப்பிடும்போது பேசுவோம். வெயிலில் நிற்காத, அப்பப்போ கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டெம்புக்கு ஒய்டு வச்சுட்டு பேட்ஸ்மேனும் அம்பையரும் தர்ற மாதிரி ஒய்டு வச்சுட்டு வந்து உட்காந்துக்கு ஒரு ஓவர் அந்த மாதிரி. சூப்பரா. சரி, டெஸ்ட் கேஸ் நீங்கள் எழுதுவீங்க இல்லை யாரும் எழுதி கொடுப்போம்? அவங்க எழுதி கொடுத்துறாங்க. அப்புறம் உங்களோட ரோல் என்ன? ரொம்ப கரெக்டாக இருக்கு. அந்த கிரவுண்ட்ல எங்க சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்களா? உங்களை யாருக்கா தெரியும்னா அங்க இல்லை அது ஒவ்வொரு மேட்சுக்கும். ஆமாம், எனக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குதா, கண்ணாடி போட்டு அப்பப்போ கண்ணாடியை போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஷாட் ரெடி 6 பியூட்டிடா பால். எடுக்கலையே. சே, ஹலோ, நான் லேட் ஆகும்டா. ஏன்டா? சரி ஓகே, நான் காசு வசதி போட்டேன். அந்த இது டிராவல நந்து வந்துட்டானாடா? ஸ்கோர் 62 6 ஓவர். சரி, அவன் வந்து வாங்கிட்டு போனது எனக்கு கால் பண்ணு. சரி. ரெண்டு பால் தான் அடிக்கணும். ஃபுல்லா ஆடு. ஜியோ கிட்ட பவர் பேங்க் இருக்கா? பவர் பேங்க் பை எடுப்பா பாங்க. இதுக்கு பாங்க. சி டைப் கேபிள் தான். சி டைப் எல்லா கேபிளும் போகும்பா. கேபிள் இல்லைண்ணா. கேபிள் குருவன் கேபிள் கேபிள் இருக்கா? ஸ்பெயர் ஏய் அடடே அரந்து அவ்வளவுதான்டா பாய்ஸ். பவுண்டரி. சுத்தமாக எவ்வளோ பர்சன்ட் இருக்கு? 12 12. மாற்றலாம்ப்பா. ஆனால் இப்போ அவன்கிட்ட என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. அடுத்த மேட்ச் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். ஓகே ஓகே, அவன் எல்லாத்தையும் யோசிக்காம தனி தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோம். அதெல்லாம் இல்லைப்பா. வந்த பார்த்தியா நடுவில் அதுக்குள்ளே 50யா? டீம் ஸ்கோர் எவ்வளோ?
boundary, boundary, boundary. Boundary. Hey, selfish ஆடு. நூறு ஆடு. இது மாத்திர மாடா டேய். கேபிள் இருக்கு சீடட் கேபிள் இல்லச்சி இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நேரம் சொல்லு சீடட் கேபிள் இருக்கா ப்ரோ பவர் கேபிள் ஏதாவது ஐபோன் கேபிள் Boundary, boundary, boundary. Charlotte Kelly. தண்ணி தண்ணி எடுத்துன்னு ஓடுங்க அம்பேர் கீப்பருக்கு சரியான அடி வரதுக்குள்ளே வந்துமானே வரதுக்குள்ளே வந்துமா எப்படா இருப்போம் கடை சுற்றுவோம் அதான் சொல்றேன் Boundary, boundary. கார்த்திக் கார்த்திக் Hey, great shot, yaar.
போயிடா டேய் ஒரு டேய் எல்லாம் கிளியர் பண்ற ஆறுடா ரவி என்ன வந்துட்டாரு பவுண்டரிடா டேய் பவுண்டரி பவுண்டரி அவர் பார்த்தாரு. அந்த 2 ஓவர் ஒருத்தன் போட்டான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அவன் போடலாம் 8 பால் வேஸ்ட் ஆச்சு 8 பால் டாட் நல்லா போட்டான் சரியா இல்லை 6 ரன் 8 பால் போட வேண்டியது நாரதா இப்ப யாரு தெரியுதா நாரதா இல்லடா நான் வந்து சொல்றேன் நேருக்கு நீதான் நாரதா சொல்லிட்டு போயிருந்தேன் அது முடிஞ்சதா சொல்றேன் அவங்க பசங்க என்ன ஷாட் வீட்டுலாம் கட்டினுறாங்க விசு அப்போ மேட்ச்சு சரிடா விசு இருந்தாலும் ஓகே தமிழ் வருஷம் பொறுப்பு வேற இது கூப்பிடாது அடப்பிரதம் கிடைக்கல டீனர் தான் போகணும் எனக்கு டைம் பருப்பாயிசம் சூப்பராக சொல்கிறேன் ப்ரோ உங்கள்கிட்ட சிடெப் கேபிள் இருக்கா ப்ரோ இல்லை ஜி உங்கள் டீம் லேட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்களா வந்துட்டு இருக்கிறாங்க வந்தால் தான் எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. நான் வந்துட்டேனே. ப்ரோ எப்போ நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்துருக்கீங்க போல இருக்கு. மார்னிங் ஃபஸ்ட்டு பால்லேருந்து இருக்காரு ஃபஸ்ட் பால் இருந்துக்கிறாரு. ஆ ஏன் அவ்வளோ சீக்கிரமா? அண்ணா சார்ஜ் போடுற மாதிரி இடம் இருக்குண்ணா. அங்கே கரண்ட் இருக்கு ஆனால் இருக்கான்னு தெரில. பைக்கு சார்ஜ் போடுறது. பைக்கா அந்த ரூம் இல்லை 3.5 இருந்தாலே போதும். ரூம் கிட்ட இருக்கு. அங்கே வந்து பார்த்தா நாள் கத்துறான் வந்துங்க. கேட்டு போடுங்க வண்டி ஆஃப் ஆக போகுது. நம்ம டீம்ல கொடுத்துறேன் போதும் வீட்டில் பேர் போய் சாப்பிடணும் சாப்பாடு போட்டா அப்படியேப்பா 10 வகையான ஃபுட்டு வீட்லையா சாப்பிட்டு வந்துட்டேன். ஓ அதான் போயிட்டு வந்தீங்களா? என்னடா காணுமே சரவணான்னு பார்த்தேன் நடுவில். அவர் ஃபர்ஸ்ட் போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இருக்கறான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் காலைல 6:30 ஏன் ஃபைனலி வெளியே வந்துட்டான் ப்ரோ. கேட்சர் பேர் ப்ரோ எத்தனை கேட்ச் விட்டோம்? சரத் எத்தனை கேட்சா? அவருக்கு ப்ரோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. 4 6 அந்த இடத்துல அந்த பையன் தெரியாது கேட்ச் விட்டாங்க ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? மற்ற டீம்லாம் எப்படி விளையாடுறாங்க நான் அனலைஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு சிடெப் கேபிள் இருக்கா ஜி? இல்லை ஜி. இந்த டீம்லாம் அதை எடுத்துட்டு வர மாட்டாங்க ஜி. நான் தான் அப்பவே சொல்றேனே எங்கள் டீம் வர்றதே பெரிய விஷயம். கரெக்ட். சப்ஸ்டியூட்டே இருக்க மாட்டாங்க. பழக்கிறான் எவ்வளோ வச்சாரு? அவன் கஷ்டம் 75. யாரு? நான் எதிர்கணிக்கிறேன் கீப்பர் தானே அந்த பையன். இல்லை போல சரி நம்ம பேக் நேற்று இனோவா கார் ஏறி வந்துச்சு கால் மேலே. ஐயோ கிட் பேக் உள்ளே வச்சுருக்கிறேன். அந்த பக்கம் டோர் சாத்துறோம் நானும் சாத்திட்டு வண்டி எடுத்துட்டேன். ஃபேக்டரி ஏறி அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லையா? லைட்டாக அந்த சுண்டூரில் மட்டும் வலிச்சது நேற்று. சுண்டூரில் ஆனால் மேலெலாம் எதுவும் வந்துட்டு இங்கே ஆங்கிள் இருந்தால் காலி. அவன் ஆங்கிள் என்ன கால் வந்துட்டு என்னடா கார் டயரில் விளையாடுறீங்க? நம்ம டீமோட பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு.
விட்டான். அவர் ஓடுறத பார்த்துட்டு தெரியும். அவர் மிஸ் பண்ண மாட்டாரு. கேட்ச் பண்ண மாட்டாரு. அவர் எல்லா கேட்ச் மிஸ்ஸே பண்ண மாட்டாரு. கேட்ச் பண்ண மாட்டாரு. அந்த எருமை மாடோட கேட்ச் அது. யாராவது இவர் ரிவர்ஸ் பண்ணாரா அவர் ஸ்லோவா வந்துட்டாரு. நீ வேற அதை ஞாபகம் ஏற்கனவே ரணமா இருக்கு. விட்டான். இப்படித்தான் ஓவர் நிறையா இருக்கு. 7-8 ஓவர். கேபிள் இருக்காடா கேபிள்டா வண்டி தானே போல குட்டியானி அவங்கள்ட்ட கேளுச்சு. அதான் 20 ஓவர் ஆனாலும் டயர்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் ஓடவே முடியல. நம்ம 45 அடிக்குமா எல்லாரும் நல்லா வந்தது. ஸ்டாப் ஆகி நேரம் முடிஞ்சிருக்கு. 4 சான்ஸ் ஐய் ஏய் ஏய் ஆஹா அந்த கண்ணாடிலாம் இருந்துச்சா கேட்டாங்க யாருங்க பண்ணி மாதிரி அவர்த்தாங்க. அப்புறம் தான் தெரியுது அது மகிழ்ந்து கிடையாது உன்னோட தானே எரியாது காட்டுக்குள்ள. அவன் கண்ணாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் மகி நினைச்சேன். சுத்தமாக காத்து இல்லை. என்ன டீம் கிளாஸ் யுனைடெட் என்ன அவர் மட்டும் ஓடிட்டு இருக்காரு. சேஸ் பண்ணாங்க. ட்ராப் வச்ச மேட்ச் கூட தானே இது கிரவுண்ட் இப்படி தெரியாது. தேவையாது. எந்த அளவுண்டா அங்கே விட்டு இப்படியே வர முடியும். இப்படி வந்தால் தான் அது எந்த இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும். ஹோட்டல் அப்படி வந்து அந்த ஓட்டுக்கு வந்து நீ இப்படியே வந்துடலாம். எப்படி சரிடா, அந்த பையன் ஆடுறானா? எனக்கும் ஒரு பேட்டரி ஒசாக்கா முடிஞ்சிருச்சு. அடுத்து போட்டிருக்கேன். லைட்டில் வந்தால் அடிச்சாங்க இருக்கு தாங்கும் தாங்கும் தாங்கும். இது ஒயிட் பால்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தாங்கும் தாங்கும். ஆஃப் பண்ணாது, ஆஃப் பண்ணாமல் வச்சிரு. கார்த்தி, ஏய் கார்த்தி பேக்கப் பண்றா. இப்போ 100 தான் வரும். அவ்வளோ ரெக்க அவுட் ஆகும்னு தெரியும். ஓடுதானே போக மாட்டேன். இல்லை 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 யார் ஆடுறது? ஸ்ட்ரைக் ஆட போறாரு அவரு. மாஸ்டர் லெவல் நான் போயிடுச்சு 91.
எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆகிறாங்க எந்த சோனிக்கு ஆகிறாங்க இது வெனஸ்டே என்ன நடக்குது ஏதாச்சும் ஐடியா இருக்கா வெனஸ்டே என்ன நடக்குது என்ன நடக்குது சன்னெல்லாம் கேட்ச் எல்லாம் பிடிக்கிறாங்க 3 கேட்ச் ஆகலை 2 கேட்ச் ஆகலை பார்த்ததே இல்லை கையில் பட்டு ஜம்ப் ஆயிடுச்சு. அதே இடம் அதே ஓவரில் அதில் 4 கேட்ச் கொஞ்சம் கஷ்டம்தான். போயிடுச்சு 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 போயிடுச்சு. பேட்டிங் எடுத்துட்டு வரல பரவாயில்ல. வைடு 20 நிமிஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் 5 நிமிஷம் பிரேக் 5 நிமிஷம் போட்டு திருப்பி ஒரு 50 பால் போடுனாங்க திருப்பி 50 பால் ஆட்டு திருப்பி 5 நிமிஷம் பிரேக் செம்ம காமெடி விக்கெட் வந்து அப்படியே இருக்கும். அவன் ஒன்றுல ஆட சொல்கிறான் போ அவன்கிட்ட கொடுத்து மாற்றி யாரு கேட்டிருக்கீங்க சுண்டு மேலே எதுவும் பேட்ஸ்மேன் யாருப்பா பேட்ஸ்மேன் யாருப்பா உங்களுக்கு பிடிச்ச பேரை போட்டுக்குவோம். தானிஷ் தானேஷ் கீப்பரா அந்த சைடு அதனால இந்த வெயிட்டே தூக்கிட்டு வர முடியாது நீ என்னத்த பேட்டை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறேன் டேய் பேட் வெயிட் இந்த வெயிட் உன்னாடா ஆமா ஏன் பாஸ் ஒயிடு பாஸ் अरे बैठिए वहाँ और என்னோட மாமா லோகேஷ் है ஸ்ரீராம் உங்க கூட வந்து ஒண்ணு இது இல்ல அப்படியா சரிப்பா ஓகேப்பா ஃபைன் நான் கோச்சிட்டு நான் பேட்டிங் ஆட மாட்டேன் வாடான்றியா சப்ஸ்டியூட் ஆட நினைக்கிறியா நீ இருக்கடா டேய் டேய் நீ சப்ஸ்டியூட் ஆட நினைக்கறானடா நான் எப்படா சொன்னேன். நம்ம படுத்து உருண்டு சப்ஸ்டியூட் ஆட தம்பி உங்க ஜெர்சி என்கிட்ட தான் இருக்கு தெரியும்ல நையா பைசா நையே என்னது ஏன்னா மஞ்சள் கலர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒயிட் மச்சி வச்சிருக்கீங்க வாய்ப்பே இல்லை இங்க பாரு ஒயிட் கலர் காம்ப்ளிமெண்டரி ஷாக் ஆயிட்டேன் நானு கலர் காம்ப்ளிமெண்டரி ஆமா எது எனக்கு மச்சி புரியல எப்படி இது வந்து 985 டா ஓகே கிரிக்கெட் இல்ல படி நியாஸோட கான்டாக்ட் மூலமா சரியா கேளு லெட் மீ ஃபினிஷ் டி-ஷர்ட் இது 985 இங்க பாரு இந்த ஜெர்சி காம்ப்ளிமெண்ட் எந்த ஜெர்சி இந்த மாதிரி ஜெர்சி கலர் ஜெர்சி இதான் ஏமாத்தலாம் என்னமோ உனக்கு என்னமோ உனக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மெட்டீரியல் ஓகே கிரிக்கெட் கிளப் Go back. அடுத்து மிதுன் Midon. மிதுன் மிதுன் டேய் கொஞ்சம் சீக்கிரம் ஓனக்கு சாப்பாடு ஸ்ரீச்சரன் எவ்வளோ